அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் அவங்களோட வயிற்றில் வர பிரச்சனைகளுக்காகவும் ஒரு சிம்பிளான ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரெண்டு பொருட்கள் தான் இதுக்கு தேவை. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். இதை வந்து முதல்ல எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இது சாப்பிட்ட அப்புறமா நல்ல ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சதுங்க. நானே நிறைய தடவை இதை சாப்பிட்ருக்கேன். அதோட எங்கள் பையனுக்கும் கொடுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரெண்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கல்கண்டுங்க. கல்கண்டு வந்து நான் இங்கே 1 கப்பு தண்ணியில் ஒரு 50 கிராம் கல்கண்டை ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கரையட்டும். நான் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே வேணாலும் டைம் இருந்தால் போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிக்காய். இது வந்து இது பாருங்கள், நான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் ஜாதிக்காய். இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணது. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. முதல்ல வீட்டில் வந்து ஒரு நல்ல சுத்தமான இடத்த தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு இந்த காயை இப்படி உரசிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போது பாருங்கள், இந்த காய் வந்து ரொம்ப ஈஸியாகவே இது வரும். நீங்கள் அம்மியில் இல்லை வீட்டில் நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருக்க இடத்துல லைட்டாக தண்ணி விட்டு இதை இப்படி தேய்ச்சிக்கலாம். எங்கள் பையனுக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க. நான் வந்து இவனுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 வயசு குழந்தைங்கலேருந்து நம்ம ஒரு 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த அளவுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். பெரிய ஆளுங்களுக்கு இந்த காயில் பாதி காய் அப்படியே உரசி கொடுத்துடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே உரசின இடத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி லைட்டாக விட்டு கையில் இப்படி தேய்ச்சோம்னா நம்ம உரசினதில் வந்துடும். முதல்ல நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இதை உரைக்கணும். இதையும் எடுத்துக்கலாம். இதோட இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து அந்த காயில் ஒரு 1/4 பாகம் காய் தான் சேர்த்துருக்கோம். நம்ம அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுங்க. இது நல்ல பசியை வந்து தூண்டுங்க. வயிறில் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இது கொடுங்க. ஒரு பேதியாக இருந்தாலும் சரி, இல்லை வயிறு வந்து வலிக்குதுன்னு சொன்னாங்கனாலும் சரி, இல்லை சாப்பிட மாட்டேன்றாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நீங்கள் வயிற்று வலிக்கு இது கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த காயில் காய் கலவு தான் நம்ம எடுத்துருக்கோம். இது இந்த அளவுக்கு போதுமானது. இப்படியே குடிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து கல்கண்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். இந்த கல்கண்டு தனியாக சேர்த்து இதை இப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால அவங்களும் குடிச்சிருவாங்க. வயிறு வந்து பிரச்சனையும் சரியாயிடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 150 கிராம் அந்த மாதிரி கல்கண்டு சேர்த்து ஒரு பாதி காயை சேர்த்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நமக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் இது. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் இது. அதனால தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நான் தெரிவிக்கலான்னு சொல்லி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்காகவும் உடம்பு வெயிட் போடுறதுக்காகவும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால எப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். அதோட 4 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஒரு 10 திராட்சை வச்சுருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. இது வந்து இந்த அளவில் எடுத்துக்கலாம். அதோட 1 கப்பு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலில் நம்ம வந்து இந்த அளவு வந்து நான் எங்கள் பையனுக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது, அவனுக்காக செய்கிறேன். நீங்கள் வந்து பெரிய பசங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, சின்ன பசங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அளவு வந்து இன்க்ரீஸோ டிஸ்க்ரீஸோ பண்ணிக்கலாம். 1 வயசு குழந்தைங்கலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து இதை நீங்கள் நைட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை காலையில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து இது நல்லா இந்த மில்கில் ஊறினா தான் நல்லது.
அந்த மில்க்லேயே ஊறிட்டு நமக்கு காலையில் நம்ம எடுக்கும்போது நல்லா அந்த பாதாம் பருப்பு வந்து தோல் வந்து ஈஸியாக கையில் நம்ம பிடிச்சி அழுத்தினோம்னா வந்துடும். அதோட முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை நான் அப்படியே வைக்கிறேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நான் இதை மார்னிங் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு இந்த பாதாம் முந்திரி திராட்சை. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரமாச்சும் நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் பாலில் நல்லா இறங்கி வரும். இப்போ ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பாதாம் பருப்பு வந்து இப்படி பிடிச்சி அழுத்தினோம்னா அது தோல் தனியாக வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்க குடிக்கிற டைமில் இதை நம்ம அரைச்சி உடனே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் சீசனாக இருந்தால் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டில் வாழைப்பழமும் நல்ல ஒரு வெயிட் கெயின் தான். ஆனால் மழை காலங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அதனால் வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம். இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ஒருவேளை குடிக்கலைன்னா கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை இல்லைனா வெல்லம், பனங்கற்கண்டு, கல்கண்டு பவுடர் அந்த மாதிரி எது நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக வீட்டில் ஸ்வீட்னஸ்க்காக கொடுக்குறீங்களோ அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அவங்க குடிக்கிற மாதிரி கொடுங்க. இது நல்லா வந்து குழந்தைங்களுக்கு பசி இருக்குங்க. இது குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதோட நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நல்லா வெயிட் போடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டெலிவரிக்கு அப்புறம் வர தொப்பையும் அதோட எல்லாருக்குமே தொப்பை இருக்கிறவங்க எப்படி வயிற்றை குறைக்கிறது, உடம்பு வந்து குண்டாக இருக்கிறவங்க எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து இதை செஞ்சுட்டு தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரிங்க் வந்து அப்லோட் பண்ண சொல்லி. அதனால தான் இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் எப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கலாங்க. ஒருத்தர் குடிக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி. அதுக்கப்புறம் அதிகமாக எத்தனை பேர் குடிக்கணுமோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எடுத்து நீங்கள் அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதோடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன கட்டிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. இந்த தண்ணி வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அதில் பாதி அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க வைங்க. இது வந்து நமக்கு பாதியாக வரணும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. இது நல்லா கொதிச்சு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சோமோ அதில் பாதி அளவு ஆயிடுச்சு. இருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வச்சோமோ அதில் பாதி அளவு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம். நான் எந்த கிளாஸில் தண்ணி வச்சனோ அதே கிளாஸில் தான் இப்போ நான் வடிகட்டுறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக 2 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தோம். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு வந்தவனே தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். கடையில் விற்கிற தேனாக இருந்தாலும் சரிங்க, இல்லை உங்களுக்கு ஒரிஜினல் தேன் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முதல்ல எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்தோம், அதுக்கப்புறம் தேன் சேர்த்தோம். இப்போ இஞ்சி சாறு சேர்த்துருக்கோங்க. 3மே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே குடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு வந்து குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக குடிச்சிக்கோங்க. காலையில் குடிக்கலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. 1 வீக்லேயே உங்களுக்கு வெயிட் நல்ல லாஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ்க்காக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். கூடவே நீங்கள் செக் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் இந்த பக்கம் பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதை நீங்கள் இந்த பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நான் ஏற்கனவே சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதை இந்த பக்கம் இப்படி கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கலாம். மேலே ஒரு சைடில் மட்டும் நம்ம கீரல் போட்டுக்கிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம மசாலா வச்சுக்கலாம். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழ்ப்பகுதி வந்து கட் பண்ணல, மேலே இருக்க அந்த பகுதி மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சைடில் இப்படியே இருக்கட்டும். இதை இப்படி வச்சிடலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்கல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெறும் கடாயில் இதை வறுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒரேடியாக ஒரு 1/4 கிலோ வாங்கி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்களா, எப்போல்லாம் இந்த மாதிரி மசாலா செய்யறதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்போலாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். டப்பாக்குள்ளே வச்சு டைட்டாக மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். கலரெல்லாம் அதிகமாக சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மசாலா செய்யும்போது. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரேடியாக செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்தாலும் வறுத்துட்டு நல்லா காற்று போகாத டப்பாவில் டைட்டாக மூடி வச்சுட்டு உங்களுக்கு வேணும் போது அதுலேருந்து எடுத்து நீங்கள் மசாலா செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. அடுத்ததாக நான் சாதம் செய்யும் போதே சாதத்துலேயே உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை இங்கே தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுக்கலாம். சாதத்துலேயே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக வேக வைக்கணுனால வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம், சாதத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி. அதை வந்து சுத்தமாக கழுவிட்டு சாதத்தில் போட்டுட்டு சாதம் வெந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இதோட கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த கடலை மாவு இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு மசாலா ரெடி ஆகிடும். விரும்பினா மசாலா வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதோட சுவையும் டேஸ்ட்டு. மசாலா பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி வறுக்கும்போது அதில் மசாலா வச்சோம்னா எல்லாம் வெளியே வந்துடும். ஆனால் இது சுத்தமாக வெளியவே வராது. கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒன்றா சேர்த்து முதல்ல நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி வெண்டைக்காயில் சேர்த்துடலாம். இப்படி இந்த மசாலா சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்த மசாலா மீதி ஆகிடுச்சுன்னா அதை சமோசாவிலையும் செஞ்சுக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சமாக பிசைஞ்சு அதில் அப்படியே மசாலா உள்ளுக்குள்ளே வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் உருளைக்கிழங்கு பரோட்டா செய்யும்போது சப்பாத்தியோட நீங்கள் மத்தியானம் இதை செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சு நைட்டில் உருளைக்கிழங்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா. பாருங்கள், நான் எவ்வளோ மசாலா வச்சுருக்கேன். ஒரு வெண்டைக்காயில் வெளியே வர அளவுக்கு நம்ம மசாலா வச்சுருக்கோம். ஆனாலும் வறுக்கும்போது இந்த மசாலா வந்து வெளியே வராது. இந்த மாதிரி நிறையவே மசாலா வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மசாலா வச்சுட்டு பாருங்கள், இப்படி எல்லா பக்கமும் நல்லா உள்ளே போகிற மாதிரி எல்லா சைட்லேயும் மசாலா உள்ளே தள்ளி வச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மசாலா நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் தவாலையும் செய்யலாம், கடாயிலையும் செய்யலாம். ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வச்சிடலாம். நீங்கள் பேன்லேயும் செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றியும் செஞ்சுக்கலாம், உங்கள் விருப்பப்படி. இதில் அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை மசாலா வந்து எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும், இப்படி வச்சிடலாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ இதை திருப்பி போட்டு எல்லா சைடும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்படி நல்லா திருப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே நிற்கும். ஒரு தடவை நம்ம மசாலா வச்சு செஞ்சோம்னா அப்படியே தனியாக மசாலா வந்துடும். ஆனால் இதில் வெளியே வரவே இல்லை பாருங்கள். ஏன்னா இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதோட இந்த மசாலாவும் நிறைய பேருக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ இது வேகட்டும். எல்லா சைடும் திருப்பி போட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. மசாலா எப்படி நல்லா உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லி ஸ்லோவான ஃப்ளேமில் தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். அதோட கடலை மாவையும் நம்ம வறுத்துருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் அந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாம் வெண்டைக்காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணுனால நம்ம ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு இதை செய்யணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதோட ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் போலவும் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மசாலாவை வச்சு நீங்கள் உருளைக்கிழங்கு பரோட்டாவும் செய்யலாம், சமோசா செய்யலாம். எல்லாத்துக்கும் இந்த மசாலாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தவாவில் அதே போல் தான் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடணும். தவாவில் செய்யும்போது நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. நம்ம கடாயில் வறுத்தாலுமே எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம வறுத்து எடுத்த அப்புறமா எண்ணெய் அப்படியே தான் நிற்கும். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய நார்த் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ்லையும் சவுத் இந்தியன் ரெசிபி ஹிந்தி ஒடியா லாங்குவேஜ்லையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். இப்போ இது மாதிரி திருப்பி போட்டு எல்லா சைடும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் செய்யுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெண்டைக்காயோட மசாலா சேர்ந்து நல்லா வெந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே சாஃப்டான அரிசி மாவு சப்பாத்தி இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி, நீங்கள் எவ்வளோ மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவில் தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கப்போ இல்லை கிளாஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம இங்கே தண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பொதுவாக நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க அரிசி மாவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதில் மாவு போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட். ரொம்ப ஈஸியாக செஞ்சுனா அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி மாவு கொட்டிடணும். மேலே கொட்டிட்டு இந்த மாவு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தள்ளி விட்டுடலாம். தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். சிம்மில் வச்சிடலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சாச்சு. மாவு இப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டுருக்கு மாவு. இப்போ இதை நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பார்க்கும்போது தண்ணி நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா மாவு நம்ம இன்னும் கலக்கவே இல்லை. மேலே தான் மாவு அப்படியே இருக்குது. இந்த மாதிரி கலந்தோம்னா மாவோட தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி கரெக்டாக ஆகிடுச்சு. நமக்கு இந்த அளவு தான். இப்போ ஒரு கிளாஸ் மாவுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி. இந்த அளவு தண்ணி சூடாகும் போது அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுட்டோம் ஸ்லோவான ஃப்ளேமில். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு கரெக்டாக புரியணுன்றதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்படி எல்லா பக்கமும் தண்ணியும் மாவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். தண்ணியில் ஏற்கனவே மாவு நல்லா வெந்திருக்கு. ஆனாலும் மாவு தண்ணி தனியாக தான் இருந்தது. நம்ம இதை இப்படி நல்லா கலந்து வச்சு மூடி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. எல்லா பக்கமும் தண்ணியோட மாவோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணலாம். பொதுவாக நம்ம ஏதாவது ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ செய்யும்போது அரிசி மாவில் கொஞ்சம் கை சூடு தாங்குற அளவுக்கு பிசைஞ்சு செய்வோம். ஆனால் இதை நல்லா முழுசாகவே ஆறின பிறகு நம்ம செஞ்சுக்கலாம். கரண்டியில் மாவு ஓட்டியிருந்தால் அதை எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு செய்யலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இதை நம்ம திறந்துட்டு கையில் எண்ணெய்த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கையில் புட்டுட்டு எப்போவும் எப்படி நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்காக மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவில் திட்டு தேய்ப்போமோ அதே போல் தேய்ச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாகவும் நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இது வந்துருச்சு. சின்ன சின்ன உருண்டையாக இப்படி எடுத்து இதில் கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எது வேணாலும் எடுத்து தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். நான் இங்கே அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதிலேயே தொட்டு தேய்ச்சிக்கலாம்.
மைதா மாவில் கோதுமை மாவுலலாம் நம்ம போட்டு தேய்ச்சோம்னா சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் கூட விரிசல் வராமல் அப்படியே வந்துடும். இதுலேயும் விரிசல் அதிகமாக வராது, ஆனால் நமக்கு பஃப்னு வந்துடும். நீங்கள் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ மைதா மாவோ உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை வச்சு நல்லா திரட்டிக்கலாம். எப்போவுமே நம்ம சப்பாத்தி வந்து மாவு திரட்டும் போது கொஞ்சம் நல்லா மெல்லிசாக தடவி தேய்ச்சிக்கிட்டோம்னா தான் நல்லா உப்பி வரும், அதோட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சப்பாத்தி வந்து நார்த் சைடில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவங்க வேறு மாதிரி செய்வாங்க, அது எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரிஷாவுக்கு போன அப்புறமா அது வந்து அடுப்பில் செய்யும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த சமையலுமே நம்ம கேஸில் செய்கிறத விட அடுப்பில் சமைச்சா ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நாங்கள் ஊருக்கு போன அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணுறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க, அந்த எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள், வீலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். நம்ம திரடி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துடலாம். தவாவில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மெல்லிசாக சின்ன சின்ன உப்பி வர மாதிரி இருக்கும்போது நம்ம திருப்பி போட்டு செஞ்சுக்கணும். நம்ம வந்து சப்பாத்தி சேர்க்கறதுக்கு, அதாவது சுடுறதுக்காக ஒரு பிளேட்டு கம்பி மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை வச்சு முதல்ல செய்கிறேன். ரெண்டாவது அப்படியே நார்மலாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு தெரியும். வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கோம், இல்லைனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசுகிறீங்க, கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக சொல்லிகிட்ருக்கோம். இல்லைனா சரியாக உப்பில் இல்லை சரியாக வரலைன்னா உங்களுக்கு ஏன் இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தோணும் இல்லைங்களா, அதனால் நல்ல தெளிவாக புரியணுன்றதுக்காக மட்டுமே கொஞ்சம் பெருசாக பேசி, அதாவது புரிகிற மாதிரி பேசிக்கிறோம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம அப்படியே சுடலாம். எப்போவுமே வந்து சப்பாத்தி கொஞ்சம் உப்பி வந்த அப்புறமா நம்ம இந்த மாதிரி கம்பியில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா நல்ல உப்பி வரும். அந்த கம்பி இல்லைன்னா நம்ம நேரடியாக தவாவிலேயே இப்படி போட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பபிள்ஸ் வரும்போது அதை வந்து நம்ம கரண்டியில் மேலாக்க கொஞ்சம் அழுத்தி விட்டு திருப்பி போட்டு அழுத்திட்டோம்னா அது நல்லா சாஃப்டாக ரெண்டு பக்கமும் உப்பி வந்துடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எவ்வளோ குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் நல்லா உப்புதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். நல்ல சூப்பரான சாஃப்டான அரிசி மாவில் செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் வேணாலும் நீங்கள் எண்ணெய் போட்டு செஞ்சுக்கலாம், இல்லை பரோட்டா வேணாலும் மடித்து சுட்டுக்கலாம். உங்கள் விருப்பப்படி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்தியான ஃபுட்டாக வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைடு பச்சை பயிறு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து காரம் உப்பு எல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். கடையிலேருந்து வாங்குறது பார்த்தோம்னா காரம் ஒரே மாதிரி இருக்கும், அதோட அதில் சோடாலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால நாங்கள் எப்போ வீடியோ சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து பச்சை பயிரை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு சுத்தம் பண்ணி அதை ஒரு 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நைட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னா காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பயிர் மட்டும் எடுத்துக்கலாம். அது காய வைக்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம செய்யலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சுக்கலாம். அதில் இந்த பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முளை கட்டின பயிர்லேயும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி லைட்டாக இருந்தாலும் செய்யலாம். பாருங்கள், தண்ணியோட தான் நான் அப்படியே அப்ளை இதில் கொட்டியிருக்கேன். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 மினிட்லேயே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். நமக்கு அந்த பச்சை பயிர் மட்டும் தெரியும் பாருங்கள். ஒரு 1 மினிட் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு. இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி ஃப்ரை பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு சிம்மில் ஃப்ளேமை வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு வந்து இது நல்லா கிறிஸ்பினஸாக வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பிளேட் போட்டு மூடியே இதை நடுவில் இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இப்போ தட்டு போட்டு மூடி வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்காது. அதோட நம்ம அந்த கரண்டியில் கலக்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் சவுண்ட் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து காய வச்சும் செய்யலாம். எனக்கு உடனே செய்யணும்னா இதே இந்த மாதிரி தான் செய்யணுங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எப்போனா இது நல்ல கிறிஸ்பினஸ் ஆனது உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் ஆயில் சேர்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு
5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல கிறிஸ்பினஸ் வந்துடும் அந்த பச்சை பயிரில். அதுக்கப்புறமா தான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. குழந்தைங்களுக்கு எந்த ஃபுட் கொடுத்தாலுமே காரம் கம்மியாக கொடுங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து வயிற்றில் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. எரிச்சல் அந்த மாதிரி ஆகும். குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால காரம் வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாக கொடுங்க. அவங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு கொடுங்க. அதிகமாக கொடுக்காதீங்க. பெரியவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக காரம் கம்மியாக தான் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை பிளேட் போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும் 2 நிமிஷத்தில். இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மிளகாத்தூள் உப்பு சேர்ற மாதிரி நம்ம இதை நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா எந்த சோடாலாம் ஆட் பண்ணாமல் செய்யலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதில் வந்து ஆயிலும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஒரு ஃப்ரைடு பச்சை பயிறு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கலர் கம்மியாக இருக்க குழந்தைங்கள கலர் அதிகமாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம தினமும் யூஸ் பண்ணலாம். எல்லா குழந்தைங்களுக்குமே சூட் ஆகும். ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருந்ததுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, மஞ்சத்தூள் ஆம்பளை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. வந்து முடியல் கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா மீசை தாடியெல்லாம் வருமானு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வரும், எந்த டவுட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரெமெடி வந்து யூஸ் பண்ணி ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பால் வச்சுருக்கேன். இது கடையில் விற்கிற பால் தான், காய்ச்சாமல் வச்சுருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் வேணாலும் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். உங்களுக்கு சுத்தமான மாட்டுப்பால் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இதை விட ரொம்ப நல்லது. நம்ம வந்து பால் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி பேக்கெட் பால் வாங்கிட்டு அதை காய்ச்சாமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பாதாம் ஆயில். இது வந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு சின்ன டப்பா மாதிரி வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஐட்டம்ஸு எந்த அளவுக்கு சேர்க்குறோன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதோட டிஸ்பிளேலையும் ஆகும் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த 3 ஐட்டம்ஸ் தான் நமக்கு தேவை. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஒரு பஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பஞ்சு எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட உடம்பு ஃபுல்லாக மெதுவாக சும்மா லைட்டாக மசாஜ் மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடுங்க. முகத்துலையும் உடம்புலையும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இதெல்லாம் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள் தான். பாதாம் ஆயில்ன்றது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதோட தேன் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் வந்து ஒயிட்டனிங்காக யூஸ் பண்ணலாம். அதோட பாலும் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்கலாம். சால்ட் உப்பு வச்சு. நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம எப்போ புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது சூடாகட்டும். இது சூடான உடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமையலுக்கு பயன்படுத்துகிற அதே சால்ட் உப்பு தான். நீங்கள் நார்மலாக கல் உப்பு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் எடுக்கணும். நார்மலான டீ தூள். இந்த மசாலாலாம் போட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த டீ தூள் இல்லை, இது நார்மலான டீ தூள். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்பூனில் எடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் முக்கால் பாகம் வந்தது, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துருக்கேன். கரெக்டாக 4 ஸ்பூன், அதாவது ஃபுல்லாக போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போட்டால் 4 ஸ்பூன் அளவுக்கு அதில் டீத்தூள் போட்டுருணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வச்சிருக்க தண்ணி 1/4 பாகம் ஆகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து 1/4 கிளாஸ் ஆகிற அளவுக்கு இது கொதிக்கணும். இதை நம்ம ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுலாம். இல்லைனா டீத்தூள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போய் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை கொதிக்க வைக்கலாம். எல்லா டீத்தூளும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு 1/4 பாகம் ஆகும்போது நான் இது உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டீத்தூள் நம்ம சூடு அதிகமாக வச்ச உடனே இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கும் பாருங்கள். இதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் எல்லாமே உள்ளே இருக்கும் டீத்தூள். இப்போ நல்லா கொதிச்சு 1/4 பாகம் அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இறக்கிடலாம். நல்லா 1/4 பாகம் அளவுக்கு இது வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். வடிகட்டிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு இப்போ நீங்கள் தலைக்கு குளிச்சிட்டிங்க அப்படின்னா தலை வந்து சுத்தமாக இருக்க அழுக்கு இல்லாத போது நீங்கள் வந்து இதை தலையில் நைட்டில் தடவிடணும். நைட்டில் வந்து அப்படியே முடி ஃபுல்லாக நம்ம தலை அந்த முடி ஃபுல்லாக நம்ம அப்படியே தடவி விட்டுறணும். முழுக்க அந்த முடியெல்லாம் படுற மாதிரி இந்த தண்ணி மொத்தமே அப்படியே தலை ஃபுல்லாக அந்த முடியெல்லாம் படுற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் வெறும் தண்ணியில் அலசி விட்டுருங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் மட்டும் செய்யுங்க. அதிகமாக வெள்ளை முடி இருந்தால் 2 நாள் செய்யுங்க. இல்லை கொஞ்சம் இருக்குன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கலர் உடனே பிளாக் ஆகும். கலரும் ரொம்ப நாளைக்கு நிற்கும். அப்படியே கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்ற பொருள் டீ, அதனால் அதில் அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் அதனால் தைரியமாக செய்யலாம். முடி கொட்டவும் கொட்டாது, எந்த பிரச்சனையும் வராது. அதோட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த முடி வந்து அப்படியே கருப்பாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு கூடவே நம்ம வடிகட்டி அந்த டீ தூள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, நிறைய டீ போட்டிருக்கோம். இந்த மாதிரி தினமும் டீ போட்ட அப்புறமா இந்த வடித்த டீயோட அந்த தூள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எடுத்து செடிங்களுக்கெல்லாம் போட்டுருவாங்க. செடிங்களுக்கும் போட்டால் ரொம்ப நல்லது, செடிக்கு நல்லா ஹெல்த் கிடைக்கும். அதோட கூடவே நம்மளும் வீட்டில் இன்னும் பலவிதமாக பயன்படுத்தலாம். அது என்னன்னு சொல்லி நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக வெள்ளை முடி இருந்தால் வாரத்தில் 2 தடவையும் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இது வந்து நைட்டில் நீங்கள் போட்டு அடுத்த நாள் தலையில் குளிச்சுட்டு வெறுமனா தண்ணி ஊற்றி குளிச்சிருங்க. ஒரு 2 நாளைக்கு ஷாம்போ இல்லை எண்ணெயோ எதுவும் பயன்படுத்தாதீங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வெள்ளி கொலுசு, அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்களை எப்படி ரொம்ப ஈஸியாக சுத்தம் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பல ஆயிரும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இங்கே இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பாருங்க, இங்க வந்து வெள்ளி கொலுசு வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு கருப்பா இருக்கு பாருங்க. இது கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு கிளீன் பண்ணலாம் வாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம இதை சுத்தம் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா அலுமினியம்ல இந்த மெடிசன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு மெடிசன் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா விட்டமின் டேப்லெட்ஸ், அதில் வந்து இந்த மாதிரி அலுமினியம்ல டேப்லெட் வச்சு வரும் இல்லைங்களா, அது சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி காலி கவரை வச்சு நம்ம செய்யலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் பிளாஸ்டிக் இருக்கு, இதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அலுமினியம் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அலுமினியம் ஃபோல் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த கொலுசு அதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்குள்ளே போட்டு நம்ம வச்சிருக்க இந்த மெடிசன் கவர்லாம் இருக்கு இல்லைங்களா அலுமினியம் ஃபோலில், அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறத வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யலாம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைனா நார்மல் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்த உடனே பொங்கி வரும், அதனால நீங்கள் வந்து அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா ஒரு இந்த சோடா போட்டுக்கனால இது இப்போ உப்பி வருது. இதை இறங்கினவுடனே நம்ம ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். நம்ம அலுமினியம் ஃபோல் வந்து வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன பீஸ் போல். நான் வந்து அலுமினியம் ஃபோல் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாத்திரை கவர்ஸ் வச்சு உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலான்னு சொல்லி தான் இதை வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆகிருக்கு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். தண்ணி சூடாக இருக்கும்போது கை வைக்காதீங்க. தண்ணி வந்து ஆறின பிறகு பாருங்கள் இது எவ்வளோ அழுக்காக இருந்தது, இப்போ எவ்வளோ வெள்ளையாயிடுச்சு பாருங்கள் பளிச்சுன்னு. நம்ம இன்னும் இதை எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா அதில் போட்டு எடுத்தோம். இப்போ ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு இந்த தண்ணியிலேயே தொட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி சும்மா ஒரு 4-5 தேய் தான் இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சேன். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாயிருச்சு.
ரொம்ப பிளாக்காக இருந்தால் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லை இதுக்குள்ளே போட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வெள்ளையாயிருச்சுன்னா தேய்க்க வேண்டிய இல்லை. பாருங்கள் இது நல்லா வெள்ளையாயிருச்சு. இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு 2 தடவை இந்த மாதிரி தேய்ச்சோம்னா இன்னும் நல்லா பிரைட் ஆகுது பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம இதை தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். கடையிலெல்லாம் கொடுத்தோம்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம வேஸ்ட்டாக போகிற இந்த மாத்திரை பீசஸ் அந்த கவரு இல்லைனா அலுமினியம் ஃபோல் வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இந்த மாதிரி சும்மா ஒரு தேய்ச்சா போதும். எவ்வளோ வெள்ளையாகுது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் கழுவியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளையாக இருக்குது. இதுக்கு நமக்கு ஒரே ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆறின பிறகு சும்மா லைட்டாக தான் தேய்ச்சோம். ரொம்ப அதிகமாக கூட தேய்க்கல. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இது வெள்ளையாயிருச்சு. 2 சைடுமே இது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக சப்பாத்தி திரட்டுறதும் செய்யறதும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல எப்பவும் போல நம்ம எப்படி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நான் மிக்ஸி ஜாரில் பிசைஞ்சது ஆல்ரெடி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாவில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மாவு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதோட மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே இன்னொரு பீஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒன்றா தேய்ச்சி ஒன்றா செய்யும் போது கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரேடியாக நம்ம 3 திரட்டிடலாம். அதோட நம்ம ஒரேடியாக 3 செஞ்சும் எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து இது மொத்தமே கோதுமை மாவு மட்டும்தான் போட்டு பிசைஞ்சிருக்கேன் சப்பாத்திக்காக. நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். நம்ம ஒரு சப்பாத்தியாக எப்படி எண்ணெய் போட்டு மாவு போட்டு திரட்டுவோமோ அதே மெத்தடை நம்ம 3 ஒன்றா வச்சு இந்த மாதிரி திரட்டுறோம். அவ்வளோதான். மாவு பிசைஞ்சிட்டு அதை நம்ம எப்பவும் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் உருளையாக செஞ்சு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி திரட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷேப் வரலன்னா நீங்கள் வந்து ஏதாவது பாத்திரம் வச்சு கட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி திரட்டியாச்சு 3 சப்பாத்தியும். இப்போ அடுப்பு மேலே கடையோ நீங்கள் வந்து பேன்லேயோ இல்லை தவாலையோ எதில் செய்வீங்களோ அதில் அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம திரட்டி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம எப்போவுமே சப்பாத்தி பரோட்டா எது செஞ்சாலும் எண்ணெய் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு அப்ளை பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். நம்ம முதல்லையே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். நார்மலாக நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி எண்ணெயை போட்டு ஸ்லோவான ஃபீடியம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி திரட்டி போடலாம். ஒரு 2 தடவை இந்த மாதிரி நல்லா நம்ம 2 சைடு திருப்பி போட்டு நம்ம மேலே வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆனால் நமக்கு வெந்துரும்னு சொல்லி தெரியுமோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா எண்ணெய் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் எண்ணெய் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். அப்படியே செஞ்சாலும் வரும். நான் வந்து இப்போ பரோட்டா மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக எண்ணெய் போடுறேன். நீங்கள் வந்து நெய் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி லேயர் ஒன்றா பிரியுதுன்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த லேயர் வந்து பிரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 3 சப்பாத்தி செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து 2 சைடும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். நம்ம ஒன்றா செய்யும் போது எவ்வளோ எண்ணெய் சேர்ப்போமோ அது 3 செய்யும்போது நமக்கு எண்ணெயும் அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதோட நமக்கு டைமும் ரொம்ப மிச்சம். தேய்க்கிறது செய்கிறது எல்லாமே பாருங்கள். இந்த மாதிரி இந்த லேயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதோட உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப ஈஸியாக அது நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடித்து பரோட்டா செய்யும் போது எப்படி வெந்துருமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இது இந்த மாதிரி திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இது இன்னொரு லேயர் பிரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயரை நம்ம பிரிச்சுட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இன்னும் 2 லேயரை இந்த மாதிரி ஈஸியாக பிரிச்சிடலாம். பாருங்கள் நம்ம நடுவில் எண்ணெய் போட்டதுனால அது ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிடும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் 3 சப்பாத்தியும் நம்ம ஒரேடியாக தேய்ச்சி ஒரேடியாக செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பட்டுன்னு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக நன்றி. வணக்கம்.